அறிவித்த உடனே வந்து 2 வருஷம் விடுமுறை கொடுத்துட்டாரு. 2 வருஷத்துக்கு பிறகு தான் அங்கே அரசியல் களப்பணி ஆடுவான்றாரு. அப்போது இந்த வர பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவருடைய வாக்கு யாருக்கு செலுத்துவாருன்னு தெரியல. யாருக்கு இல்லைன்னு சொன்னால் நோட்டாவுக்கு போட போகிறீங்களா, அப்படி இல்லைன்னா ஓட்டை புறக்கணிக்க போகிறீங்களா, இப்படியெல்லாம் கேள்விகள் வருது. நம்ம இதுக்கு முன்னாடி அவர் கட்சி பேரை ஆரம்பிக்கல, இப்போ கட்சி பேரை ஆரம்பிச்சிட்டாருன்னா எதுனா ஒரு நிலைப்பாடு எடுத்தே ஆகணும். அப்போ மத்திய அரசுக்கு ஆதரவாக எடுத்தோம்னா இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய டக்குவாரை கழிச்சிடுவானுங்க. அப்போ மத்திய அரசுக்கு எதிராக எடுத்தோம்னா மத்திய அரசு ஐடியை விட்டு நம்மளை நோண்டிடுவான். அப்படி பதுங்கி அடுத்த 26 நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போது வந்து பாஜக மத்தியில் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் மத்தியில் இருந்தாலும் அவங்கள அனுசரித்து நம்ம நிற்கலாம் அப்படின்றது தான். நீ இது நாள் வரலையும் இவன் ஒவ்வொரு படம் நடிப்பான், அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பல பிரச்சனைகள் வரும். அப்போ தான் வந்து முதல்வரை சந்திச்சிருக்கே தவிர எதனா ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போய் நீ முதல்வரை சந்திச்சிருக்கியா, எதனா ஒரு மக்கள் பிரச்சனைக்கு வந்து நீ வந்து போல்டாக வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கியா? எல்லாரும் சொல்கிறாங்க நீட்டு மாணவி அனிதா இறந்ததுக்கு போனார், அது நீ மட்டும் போகல, எல்லாரும் தான் போனாங்க.